ஹலோ 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 மோர அடிக்கும்போது குறைக்கக்கூடாது. ரெண்டாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முடிக்க போது முகத்தோனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே பானிமாவேற்று நீ விநாயகா பார்வதியால் ஈண்டெடுத்த பாரதா முகத்தோனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே பானிமாவை சோனி விநாயகா பார்வதியால் ஈண்டெடுத்த பாலகா சுலைமாமேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா திருச்செந்தூர்வேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா ஆனவேற்கு உபகாரி அனுபா ஆடுமையில் மீதிலேறி ஓடிவா சுலைமாமேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா திருச்செந்தூர்வேல் முருகா ஆனவேற்கு உபகாரி அனுபா ஆடுமையில் மீதிலேறி ஓடிவா
அருமை தாய்மார்களே, புல்லுவிளை என்று சொல்லக்கூடிய நன்னகரில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கும் மணலிக்குளம் இசக்கியம்மன் திருக்கோவிலில் இந்த பங்குனி உத்திரம் கொடைவிழாவை முன்னிட்டு அம்மாண்டி விளையை சார்ந்த ராஜகிளி வில்லிசை குழுவாகிய நாங்கள் வில்லிசை பாட வந்துள்ளோம். சின்ன சிறுவர்களாகிய நாங்கள் பாடுகின்ற பாடலில் சொல் குற்றங்கள் இருக்கலாம், பொருள் குற்றங்கள் இருக்கலாம், தாழ குற்றங்கள் இருக்கலாம், ஏதேனும் குற்றங்குறைகள் இருப்பின் தாங்களுடைய மதலையானது ஒரு தவறு செய்தால் எப்படி பொறுத்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பீர்களோ ஆமா அதுபோலவே எங்களையும் மன்னித்து ஆமா ஆக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய மனதாக முதலில் சாஸ்தாயின் பிறந்த கதையை பாடுகின்றோம். ஹரிகரன் முதல்வனானே ஆதி கொண்ட என் பெயரில் உரியதோ தமிழ்நானே உகந்து நான் கதையாய் கூறு. திரிபுரம் எரித்தோன் மைந்தன் செந்திலான் தரைக்கும் மூத்த ஹரிமுக நான் தொந்தி கணபதி காப்புதாமி. மையம் தவத்தால் இன்றிருக்கும் இரளால் தூண்டவரம் வாங்கி செய்ய சிவனாதனை மிரட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல மைதல் வடிவாய் பெண் வேஷம் கொண்டு சத்தியம் செய்து வரம் அளித்த ஹரிகர சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மத யானை முகவன் காப்புதாமே. தனகிய பொண்ணு கைலாச மலையானதிலே தானவரும் முனிவரும் கூடவே தந்தி முகன் மலர் வாரி போடவே நந்தி மத்தளம் கொட்ட நாரத வீணை மீட்ட நந்தி மத்தளம் கொட்ட நாரத வீணை மீட்ட ரோமர புஷ்பங்களை சாற்றவே நல்லதிவார் போற்றி கவி பாடவே நல்லதிவார் போற்றி கவி பாடவே. ஆனிமுகன் சங்கு ஊத்த அருமுகேனும் மணிகள் தட்டு ஆனிமுகன் சங்கு ஊத்த அருமுகேனும் மணிகள் தட்டு அம்மை வெள்ளி தேவயானி போற்றுவே அருமையர்கள் தெய்வ கீதம் ஆடவே அங்கே அருமையர்கள் தெய்வ கீதம் ஆடவே. ஸ்ரீ அகண்டாஸ்கர பரிபூரண சச்சுதானந்த சாட்சாத் சிவபெருமான் தங்க மாமலை என்று சொல்லக்கூடிய கைலாச மலையில் வீற்றிருக்க சரி மேலும் அந்த கைலாச மலை எதிரே யாரம்மா வீற்றிருக்கின்றார்கள்? 33 கோடி தேவர்கள் 41,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார் தானவர் வானவர் இந்திரன் இறையவன் என அனைவரும் வீற்றிருக்க
இருக்கக்கூடிய வேளையிலே அறிவற்ற மக்கள் அசுரர்களும் தெளிவற்ற மக்கள் தெய்வாதி தெய்வரும் வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் தினத்திலே இந்த அறிவற்ற மக்கள் அசுரர்கள் சொல்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? என்ன? என்ன? அந்த தெய்வாதி தெய்வர்களும் ஆமா நரை திரி பிடி மூப்பு சாக்கன் ஆமா எதுவும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். அது போலவே நாமளும் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆமா. அதனுடைய ரகசியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன? உன்னுடைய ரகசியம் எனக்கு தெரியும், இவருடைய ரகசியம் அவளுக்கு தெரியும். நாம் எல்லோருடைய ரகசியமும் ஆதி சிவனுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக என்று ஆமா இந்த அசுர கூட்டங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கைலாசமலைக்கு வருகின்றார்கள். வந்து என்னவா செய்கின்றார்கள்? பகவானே ஆண்டவா, நீலகண்டா நீரணி பெருமானே பரமசிவா மங்கா பகவானே என்ன? நாங்கள் இதற்காக வந்தோம் தெரியுமா? எதற்காக வந்திருக்கீங்க? கரைதிரை மோப்பு பிணை எழுகாமலே பிணை எழுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு நாதனே உங்களுடைய திருவருளாலே நாதனே உங்களுடைய திருவருளாலே தலவர் அருள் புரிவே கரைதிரை மோப்பு பிடி எழுகாமலே பிடி எழுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு நாதனை உழுந்தல் திருவருளாலே நாதனை உழுந்தல் திருவருளாலே நலமறை அருள் புரிவி அருளதை புரிவீர் ஆதையின் ஜோதியே ஆதையின் ஜோதியே அடிகளை தொழுதி நின்றோ அடியனை தொழுது நின்றோ அடியனை மறவாது அருளதை தந்து அடியனை மறவாது அருளதை தந்து அன்பரை காத்தருள்வே ஆதி ஒரு அசத்து கரகண்டா என்ன? கரைக்கண்டா நீலகண்டா நீரணி பெருமாறி சொல்லு. சுவாமி என்ன? அந்த தெய்வாதி தெய்வர்களோ நரை திரி பிடி மூப்பு சாக்காடாமல் வாழ்கின்றார் அல்லவா? சரி. நாங்களும் அது போலவே வாழ வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் அப்படியா? சுவாமி. அப்ப அசுரர்களே என்னை அந்த தேவாதி தேவர்களை போல் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் சொன்னார். திரு பார்க்கடலிலே சென்று தேவாமிர்தம் கடைந்தால் சாகாமிர்தம் என்று சொல்லக்கூடிய தேவாமிர்தம் பிறக்கும். அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டீர்களானால் அன்னாரை போல் நீங்களும் நரை திரை மூப்பு பிடி சாக்காலம் இல்லாமல் வாழலாம். சுவாமி என்ன? அப்படியானால் நாங்கள் மட்டும் தனித்து சென்று தெய்வாமலம் கடைய முடியுமா? எப்பா ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? வராது. ஒரு மரம் தோப்பாகுமா? ஆகாது. அப்படி என்று சொன்னால் அந்த தேவாதி தேவர்களை துணையாக கொண்டு நீங்கள் அமிர்தம் கடந்தீர்களானால் அமிர்தம் பிறக்கும். அந்த அமிர்தத்தை சாப்பிடலாம் ஆகட்டும் என்று என்று பகவானுடைய வாக்கை கிடங்கவே இந்த தேவாதி தேவரெல்லாம் என்ன? அசுரர்கள் எல்லாம் தேவாதி தேவரிடத்திலே வந்தார்கள். சரி. தேவாதி தேவர்களை என்ன? நாங்கள் யாருக்கு தெரிகின்றதா? நீங்கள் தானே ஆ, இந்த அசுரர்கள் தான் சொல்லுவார்கள். அந்த அசுரர்கள் நீங்க தானப்பா? எங்களுடைய நிறத்தை பார்த்தாலே உங்களை தெரியலையா? நாங்க தான் அசுரர்கள். அப்படியா? எதற்காக நீங்க இப்ப எங்களை தேடி வந்திருக்கீங்க? காரியம் இல்லாம கழுதை காரையை பிடிக்க முடியுமா? முடியாது. காரியம் ஆகட்டாதான் கழுதை காரையாக பிடிக்கணும். எப்பா என்ன? அப்ப நீங்க எங்களை சொல்லாம சொல்றீங்க கழுதைன்னு சொல்லி. உங்களை கழுதைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொன்னால் அண்ணே, என்ன? அதாவது உங்களால் எங்களுக்கு ஒரு உதவியாக ஓ, வேண்டும். எங்களால உங்களுக்கு இப்போ காரியம் ஆக வேண்டியது இருக்கு, அதனால எங்களை தேடி வந்திருக்கீங்க. ஆமா, அதாவது சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. காரியம் ஆகணுமாக இருந்தாலும் ஆமா. நெருஞ்ச முள்ளாக இருந்தாலும் நெருக்கமாக பிடிக்கணும். கண்டிப்பாக. கழுதை ஆ. காரை பிடிச்சாலும் எட்டி உதறதான் செய்யும், ஆமா, உதைக்க செய்யும். உதைக்கக்கூடிய ஆனாலும் ஆ. கழுதை காரை கட்டியா பிடிக்கணும். கண்டிப்பாக.
ஆனால் என்ன உங்களுடைய உதவியால் நாங்கள் தெய்வாமிர்தம் கடைய இருக்கின்றோம். நாங்கள் தேவாமிர்தம் கடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் பிறக்கக்கூடிய அமிர்தத்தில் சரிபாக தருவீர்களா? அவ்வாறே என்ன தங்கள் பிறந்தாலும் உங்களுக்கு தருகின்றோம். அப்படியா? அப்படி ஆகட்டும் என்று சொல்லி இந்த அசுரர்களும் தேவர்களும் திருப்பாற்கடலுக்கே வருகின்றார்கள். வந்தவர் எப்படி அமிர்தம் கடைகின்றார் பாருங்கள். எப்படி? அப்படியே இருக்கையிலே அசுரர்களோ தேவர்களோ அமிர்தமேதை கடைய வென்றி அழகு திருப்பார் கடலில் வந்தார் மந்திரகிரியை மத்தாக்கி மாசிகையை வடமாக்கி அலைகடலை தாடியாக்கி அமிர்தமேதை எல்லாரையும் கூட்டிட்டு திருப்பார் கடல்ல வந்து விட்டோம். சரி, பொதுவாக ஒரு மோர் கடைன்னா என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை? வீட்டுல மோர் கடைன்னு சொன்னா தயிர், பால் வேண்டும், மத்து வேணும், ஒரு பானை வேணும், இழுத்து கடைப்பதற்கு ஒரு கயிறு வேண்டும். அதனை திருப்தியா நின்று அமைதியா கடைவதற்கு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு வேணும். ஆமா, அதாவது உங்களை மாதிரி ஆண்கள் வச்சு மோர் கடைஞ்சோம்னா தண்ணி அதிகமா ஊத்துருவீங்க. அப்படியா? இல்லன்னா உப்பு அள்ளி அதிகமா போட்டுருவீங்க. அதான் உங்களுக்கு பொறுமையே கிடையாது. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா. என்ன பழமொழி? பெண்ணை கண்டால் பேயும் இறங்கி என்று சொல்லுவார்கள். பேய மாதிரியா இருக்கு. பேய சொன்ன உங்களை சொல்லல. ஏன்னா பொண்ணுக்கு வந்து பொறுமை உண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, அதனாலதான் பெண்ணை கண்டால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். ஆனா அந்த காலத்துல உள்ள பெண்களுக்கு பேய் இறங்காது, பேய் ஏறதான் செய்யும். ஆமா, ஏன்னா வீட்டுக்காரர்களை பார்த்து அந்த பாடுபடுத்துவாங்க. சரி, ஆனால் ஆளி என்று சொல்லக்கூடிய கடலை தலையாக பாவித்தார்கள். மந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மத்தாக பாவிக்கின்றார்கள். சந்திரனை சில்லாக்கி சூரியனை குடையாக பாவித்து வாசுகி என்று சொல்லக்கூடிய அரவத்தை கயிறாகவே பூட்டுகின்றார்கள். அப்படி கயிறாக பூட்டி இழுத்து விடித்து அமுதம் கடையக்கூடிய நேரத்தில் இந்த பாம்பானது வலி தாங்க முடியாம விஷத்தை கற்கிட்டு பார்த்தார்கள். இந்த தேவாதி தேவர்கள் இந்த விஷத்தை சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ முடியுமாங்க? முடியாது இல்ல. அதனால விஷத்தை எடுத்து இந்த சிவபெருமான்கிட்ட கொண்டு கொடுக்கறாங்க. என்ன? அதாவது பாம்பு வால் இருக்குது, தலை இருக்குது. ஆமா, அதாவது அமிர்தம்னா எந்த வழியாக வரும்? அமிர்தம்னு சொன்னா எது பிறந்தாலுமே தலைவலியா தான் பிறக்கும். அப்பனா நாம எல்லாரும் தலைப்பகுதியை படிப்போம். ஆமா, இந்த தேவாதி தேவர் எல்லாம் வால் பகுதியை பிடிக்கட்டும். ஆமா, தலைப்பகுதி இந்த தேவாதி தேவர்களும் வால் பகுதி இந்த அசுரர்களும் பிடிக்கின்றார்கள். ஆமா, பிடித்து இழுத்து அமிர்தம் கிடைச்சாங்க பாத்தீங்களா? இந்த பாம்பு வலி தாங்க முடியாம விஷத்தை கைக்கிட்டு சரி பார்த்தார்கள் இந்த தேவாதி தேவர்கள். இந்த விஷத்தை சாப்பிட்டால் நாம் உயிர் வாழ முடியாது என்று சொல்லி விஷத்தை எடுத்து சிவபெருமான் முன்பிலே கொண்டு வைக்கின்றார்கள். சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டார் பாத்தீங்களா? பார்வதியானவள் நினைக்கின்றார், நம்ம குடியை கெடுத்துட்டாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி கண்டத்தை எட்டி பிடிச்சாங்க பாத்தீங்களா? அந்த நஞ்சு அப்படியே கண்டத்தில் நீல நிறமாக பணிஞ்சிட்டு சரி பார்த்தா எல்லா தேவாதி தேவர்களும் கண்டத்துல கரையாக படித்த காரணத்தினால் கரைக்கண்டன் நீலகண்டன் அப்படின்னு சொல்லி அப்படி சிவபெருமான வாழ்த்தி வணங்கி நிற்கின்றார். மறுபடியும் தெய்வாதி தேவர்கள் அமிர்தமானதை கடையக்கூடிய நேரத்தில் தெய்வா அமிர்தமானதை உரைக்கின்றது. காரியத்தில் கண்ணாக இருந்த இந்த பொல்லாத அசுரர்கள் அமிர்தத்தை பறித்து சென்று விட்டார்கள். பார்த்தார்கள் தெய்வாதி தேவர்கள் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்லி மாயவனை நினைத்து எப்படி முறையிடுகின்றார் வாருங்கள். எப்படி? கண்ணனே மணிவண்ணனே மணிவண்ணனே
உடனே ஆமா தேவாமிர்தம் பிறந்தது வாருங்கள். ஆமா பிறந்த அமிர்தம் இந்த அசுரர்கள் பறித்து செல்ல ஆமா மறுபடியும் தேவாதி தேவரெல்லாம் அந்த மாயவனை வைத்து முறையிடுகின்றார்கள். மாயவன் நினைக்கின்றான், என்ன இனிமேலும் இந்த அசுர கூட்டங்களை விட்டு வைக்க கூடாது கூடாது என்று கூடாது என்று சொல்லி மாயவர் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி கண்ணன் ஒரு மோகினி போல் வாரார், கண்ணன் ஒரு மோகினி போல் வாரார், அருதிய சூரரிடம் போரார், அருதிய சூரரிடம் போரார். ஒரு மோகினி போல் வாரார், கண்ணன் ஒரு மோகினி போல் வாரார், கருதிய சூரரிடம் போரார், கருதிய சூரரிடம் போரார். கண்ணனோடு சாயலதை காட்டினார், சாயலதை காட்டினார், அசுரர்கள் மதிமயங்கி நின்றார், அங்கே அசுரர்கள் மதிமயங்கி நின்றார். ஓ, ஓ, அது போல மாயவனா நினைக்கின்றார், என்ன தேவாமிர்தம் யாருக்கு சொந்தப்பட்டது தேவாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்டது என்று மாயவனார் என்ன? 16 வயதுடைய பக்குவ பெண்ணாக சமைந்து சமைந்து கடற்கரை ஓரமாக வந்து வந்து அமிர்தத்தை வாங்கினார். தேவாதி தேவருக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு மாயமாக மறைந்து விட்டார். பார்த்தார் இந்த அசுரர்கள். கண் விழித்து பார்த்தார் வாருங்கள், தேவாதி தேவர்களை அடிபிடி என்று நெருங்குகின்றார்கள். ஆமா பார்த்தார் தேவாதி தேவரெல்லாம் மறுபடியும் இந்த தேவாதி தேவர்களை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கையில் கண்ணன் கையில் நீங்காது தரித்துக் கொண்டிருக்கும் சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயத்தை ஏவி அசுரர் குலத்தில் ஆண்வர்க்கம் இல்லாமல் அழித்து வருகின்றது. அப்படி அழித்து வரக்கூடிய சமயத்தில் பார்த்தால் இந்த சதன் ராட்சசி என்று சொல்லக்கூடிய பெண்கொடியானவள் என்ன அவளுக்கு அப்படியே வணங்கி நிற்கின்றாள். அவளுக்கு மட்டும் காட்சி அளித்து விட்டு மறுபடியும் திரு பார்க்கடலில் சென்று தீர்த்தமாடி மாய கண்ணன் கையில் போய் அமர்ந்து விட்டது. நினைக்கின்றாள் இந்த ராட்சசியானவள், அழிந்து போன பாதாள உலகத்தை மறுபடியும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பரமசிவனை நோக்கி இவள் அழகாக தவம் செய்கின்றாள். அந்த பகவானை நினைத்ததோ விழுந்து ஆண்டவனுடைய அருளாலே அழகாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். அந்த ஆண் குழந்தைக்கு பத்மாசுரனாகிய வல்லவர்க்கன் என்று பெயர் நாமத்தை சூட்டி அழகாக நாளும் ஒரு மீனியும் பொழுது ஒரு வண்ணமாகவே வளர்த்து வருகின்றாள். இப்படி சாஸ்தாங்கதையை வைத்துவிட்டு சரி இசைக்கு அம்மன் கதையை தொடங்குகின்றோம். ஆகட்டும். இசைக்கு அம்மன் கதைகள் பாட, கதைகள் பாட, கதைகள் பாட நிகழே முகவன் காப்புதாமே, காப்புதாமே. இசக்கியம்மன் கதைகள் பாட, கதைகள் பாட கதைகள் பாட, முகன் காப்புதாமே, காப்பதாமே. நீலராஜன் கதைகள் பாட, கதைகள் பாட, முகவன் காப்புதாமே, காப்புதாமே. ஆனே முகவன் காப்புதாமே, காப்புதாமே. முத்தமிழ் சேதன் விலகை மோதோரில் இசைக்கியம்மன் கதை கதை அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நாம் நான் பாட தமிழ் சீர் வெண்கோட்டு நாதாவும் நுண்படைத்து படைத்த வித்தகன் சீர் குடவையிற்று வேலை முகவன் காப்புதாமே. நாடானே நாடதிலே, நாடதிலே நாடதிலே நல்லவட சிமையிலே, வட சிமையிலே நாடானே நாடதிலே நாடதிலே நாடதிலே
ஆனதிலே வானதிலே அம்மையப்பர் திருக்கோவில் அனதிலே ஆனதிலே ஆனதிலே அம்மையப்பா திருக்கோவில் அம்மையப்பர் கோவிலிலே 60 பேர் வரையவர்கள் அம்மையப்பர் கோவிலிலே 60 பேர் வரையவர்கள் அம்மையப்பர் கோவிலிலே 60 பேர் மறையவர்கள் அவரம் கட்டி வாழ்ந்திருந்தார் 60 பேர் வரையவர்கள் அப்படி போல அசத்து நீர்வளம் நிலவளம் கார்வளம் கண்ணல் வளம் சென்னல் வளம் இத்தகைய வளம் பொருந்திய நாடு எந்த நாடம்மா? அன்னகிரி வட்டணம் என்று சொல்வார்கள் ஆமா, அன்னம் என்றால் சோறு, ஆ. சோற்றால் மடையடிக்கும் சோழவள நாடு. ஆமா. அதன் அருகில் தான் அன்னகிரி என்று சொல்லக்கூடிய பட்டணம் இருக்கின்றது. சரி அந்த அன்னகிரி வட்டணத்திலே ஆமா அங்கே அம்மையப்பர் திருக்கோவில் இருக்கின்றது. ஆமா, அம்மையும் அப்பனுமாக காட்சி தரக்கூடிய ஒரு தலம் அந்த அன்னகிரி என்று சொல்லக்கூடிய நன்னகரில் இருக்கின்றது. சிவன் சக்தி ஆலயம் என்றும் சொல்வார்கள். கண்டிப்பாக இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆலயத்திலே பூஜை செய்து வருகின்றவர் யார் தெரியுமா? 60 பேர் மறையவர்கள் பூஜை செய்து வருகின்றார்கள். அண்டே என்ன இந்த மறையவர் சொன்னா யாரு? மறைவனு என்று சொன்னால் அந்தணன் என்று சொல்லுவார்கள். அந்தனர் என்று சொன்னார் பூசாரி, பூசாரி என்று சொன்னார் பூசாரி என்று சொன்னால் கோவில் தினமும் பணிவிடை செய்பவர்கள். பாப்பார்கள் என்றும் சொல்லுவார்கள். வேதியன் என்று சொல்லுவார்கள். ஆமா, ஆமா இந்த 60 பேர் பாப்பான்மார்கள் ஆமா முதன்மையானவன் தான் இந்த சிவபாப்பான். ஆமா, சிவபாப்பான் என்ற ஒருவன் அழகாக அந்த 60 பேர் மறையவர்களுக்கும் இவன் தலைமை பாப்பானாக வாழ்ந்து வருகின்றான். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் இந்த சிவபாப்பானுக்கு ஆ, பொதுவாக சொல்ல போனா என்ன இல்லறம் அல்லது நல்லறம் என்பதற்கிணங்க இணங்க. இந்த சிவ பாப்பானுக்கு சிவ ஆசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து வைத்தனர். என்ன ஒரு பெயர் பொருத்தம் பாத்தீங்களா? ஆமா, சிவபாப்பான் சிவ ஆசி. அழகாக இவர்கள் இல்லறத்தை நல்லறமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வருகின்றார்கள். எப்படி வாழ்ந்து வருகின்றார் பாருங்கள். எப்படி? மன்மதன் ஹிருதயம் போலே ஹிருதயம் போலே நதியும் போலே ஹிருதயோடு வாழ்ந்து வாரார் பார்த்து வாரார் நதியும் போலே நதியும் போலே வெண்மையுடன் வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரார். அந்த வேறு நாடே இல்லை மங்கை நல்ல மலடாக அந்த வேறு நாடே இல்லை நாளையிலே காலையிலே மங்கை நல்ல மலடானாள் மலடானா அப்படி போல இவர்களுக்கு ஆமா. சொத்தால் ஒரு குறையும் இல்லை, பொன்னால் குறையில்லை, பொருளால் குறையில்லை, பாலால் குறையுமில்லை, வவுசால் தாழ்வுமில்லை. ஆமா, ஏதொரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் குழந்தை இல்லாத கவலையாலே ஆமா, ஏன்னா இந்த சிவபாப்பானும் சிவ ஆசியும் அம்மையப்பர் ஆலயத்தில் வந்தார். அக்கா, ஆ, அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கதையை எடுத்தாலும் பார்த்துக்கிடுங்க, குழந்தைக்கு தட்டுப்பாடுன்னு தான் பாடுவாங்க. ஆமா, ஆனா இப்போ உள்ள காலத்துல குழந்தைக்கு கட்டுப்பாடு
என்று சொல்லி சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரி. முந்தி நாம் இருவர் நமக்கு இருவர் வந்துச்சு. ஆமா. அப்புறம் இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர். நீ ஆமா. இனி வரக்கூடிய சட்டம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர்னு சட்டம் வரப்போகுது. சரி. அதனாலதான் இந்த குழந்தைக்கு தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஆமாம், இந்த பார்த்தார்கள். இந்த சிவபாபான் மனதுக்குள் என்ன தெரியுமா நினைக்கின்றான்? என்ன நினைக்கின்றான்? நாம் தினமும் அந்த சிவனுக்கும் சக்திக்கும் பணிவிடை செய்து வருகின்றோம். ஆமா. ஆனால் ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தைக்கு அருள் தரவில்லையே. அப்படி என்று சொல்லி அந்த சிவகாசி பெண்கொடியும் இந்த சிவபானம் பார்த்து அப்படியே ஒரு மனக்கவலையில அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மனக்கவலையோடு அம்மையப்பர் ஆலயத்தில் வந்தார். ஆமா. காலகண்டார் நீலகண்டா கீரடி பெருமாள் சுவாமி, என்ன நாங்களும் வழிமுறை தப்பாமல் தங்களுடைய ஆலயத்தில் பூஜையானது செய்து வருகின்றோமே. ஆமா. எங்களுடைய குலம் தலைப்பதற்கு எங்களுக்கு ஒரு குழந்தை தரக்கூடாதா அப்படி என்று கண்ணீர் மல்க அழுதார் பாருங்கள். ஆமா. பகவானும் மனமிறங்கி அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்தார். சரி. 10 மாதமும் ஒரு திங்களும் சுமந்தாள். சரி. அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அடேங்கப்பா. பெற்றெடுத்த குழந்தையை நீராட்டி சீராட்டி அழகுடனே பகவானை வேண்டி பெற்றெடுத்த காரணத்தால் வேலவ வேதில் என்று பெயரை சூட்டினார். வேலவன் என்று பெயர் பேர பார்த்தீங்களா? சிவபாப்பான் சிவவாசி வேலவன். சரி. ஆமா. இப்படி பெற்றெடுத்த காரணத்தால் வேலவ வேதியன் என்று பெயரை சூட்டி நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வரக்கூடிய நாளையில் சமயத்தில் இங்கு இப்படி இருக்க அதே சிவன் சக்தி ஆலயத்திலே 41 தாசிமார்கள் நாட்டியம் ஆடி வருகின்றார். அது பெரிய சிவன் கோயில் பாத்தீங்களா? ஆமா. அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் வந்து தினமும் இந்த நாட்டியம் ஆடுவாங்க தாசி பெண்கள். சரி. அந்த நாட்டியத்தை கண்டுகளிக்க மன்னர்கள் மற்றும் அங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்து பாக்குறது வழக்கம். ஆமா. அந்த காலத்துல வந்து இந்த ரேடியோ அந்த இதெல்லாம் வந்து டிவி பெட்டி எல்லாம் கிடையாது. சரி. இப்படி ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பார்த்தாதான் உங்களுக்கு நேரம் போகும். அப்படி என்று சொல்லி இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் இந்த பெண்கொடியானவள் நடனம் ஆடுவதை பார்க்கிறாங்க. எப்படி வாருங்கள்? எப்படி? எப்பமுடனே சிவகாமி தாசி சித்திரமாகவே நித்தோமணி விடை சத்தமுடனே சிவகாமி தாதி அவளோ இந்த சிவகாமி தாசியார்கள் 41 தாசிக்கு முதன்மை தாசியாக விளங்குகின்றார். ஆமா. இங்க 41 தாசி பெண்கள் தினமும் நாட்டியம் ஆடுவது வழக்கம். இதுல தலைமை தாசியாக இந்த தாசியானவள் ஆடி வருகின்றாள் நடனம். அவளுக்கும் ஒரே ஒரு குறைதான். என்ன குறை? குழந்தை இல்லாத குறை. அடேங்கப்பா. இப்படி குழந்தை இல்லாத குறை இருந்த காரணத்தினால் ஆமாம் பார்த்தால் இந்த தாசியானவள் அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து வேண்டினாள். ஆமா. அம்மையப்பரும் அவளுக்கு மனமிறங்கி அழகாக ஒரு ஆண் குழந்தையை அருளினார்கள். ஆமா. அந்த ஆண் குழந்தைக்கு திருநீல நட்டுவன் என்று சொல்லி பெயராமத்தை சூட்டி எப்படி வளர்த்து வருகின்றாள் வாருங்கள். கூறிய பேரன் திருகண்ட
பெற்ற தமிழ் கல்வி மத்தளம் கொட்டவை வருத்தி அப்படி போடு அசத்து மறைத்தி கொட்டுடன் வைத்திரமானது கண்டே கண்டே கடமையாகவே மத்தளம் கொட்டவை சேவித்தார் ஆண்டவருடைய திருவருளால் கிடைத்த பிள்ளை ஆமா திருகண்ட நட்டுவல் என்று வேரை சூட்டி இப்படி நாளும் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே வளர்த்து வருகின்றார் வளர்த்து வரக்கூடிய நாளையில் 1 2 3 4 5ஆன பருவத்தை வரக்கூடிய சமயத்தில் ஐந்தான திருவயதில் தன்னுடைய குலத்தொழிலாகிய தொழிலாகிய நட்டுவர் என்று சொன்னால் மேளம் கொட்டுவர் என்று சொல்லுவார்கள் ஆமா அந்த மேளம் கொட்டக்கூடிய தொழிலை இந்த மகனுக்கு கற்றுக் கொடுக்கின்றாள் இப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையில் நாளையில் அந்த சிவகாமி தாசிக்கு மேலும் ஒரு கவலை என்ன கவலை அதாவது தாசி குலம் எடுத்துக்கொண்டாரே ஆமா. அங்கே ஆண்களுக்கு மதிப்பென்பதே கிடையாது கண்டிப்பாக பொதுவாக என்ன அதாவது இந்த கூட்டத்துல ஆண்கள் இருந்து பாடின கூட்டம் வருமா ஒரு காலம் வராது ஏதோ கையங்காரையும் தட்டிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க ஆமா ஆனா 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா ஆமா அங்க ஏதோ பிள்ளைங்க வந்து பாடுறாங்க ஆமா இதெல்லாம் ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையால் கூட்டம் அதுக்கு வரதான் செய்யும் கண்டிப்பா ஏன்னா பாட்டு கேட்கட்டாலும் அந்த பிள்ளைங்களை பாக்கிறதுக்காண்டியாவது கூட்டம் வரங்க ஆமா இன்று ஆ, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிவகாமி தாதியார் விளைக்கின்றார் என்ன நினைக்கின்றார்? அந்த பகவானி ஆண்டவா என்னுடைய குலமோ தாசிகுலம் ஆமா தாசிகுலத்தை எடுத்துக்கொண்டாலே ஆ, பெண்கள் இருந்தால்தான் பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக என்னுடைய காலத்திற்கு பிறகு உன்னுடைய ஆலயத்திலே நாட்டியம் ஆடுவதற்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டுமென்றே என்று எப்படி தம்பிருக்கின்றாள் பாருங்கள் இருக்கின்றாள். இருந்ததே நாள் பலனொன்றும் இல்லையே இருந்ததினாலே பலனொன்றும் இல்லையே இறங்கினாள் பெண் மதனை தனக்காக மருந்து போலவே மகள் வேணும் என்றவள் இது போலவே மகள் வேண்டும் என்றவள் மனது நொந்து சிவகாமி வாடினாள் மனது நொந்து சிவகாமி வாடினாள் மறந்து பார்க்கோடி தீரா திழியுமோள் பார்க்கோடி தீராத்தி நீயுமோ மக்களை வெற்றொடுப்பார் வடவர்கள் பெண்களை நாம கொண்டுமே ஆனாக்காள் போத ஒன்றேடி ஆதாயமாக்கலாம் போத ஒன்றேடி ஆதாயமாக்கலாம் போத பொன்னேடி ஆதாயமாக்கலாம் போத பொன்னேடி ஆதாயமாக்கலாம் ஆண்டவனை நினைத்தாள் ஆமா அம்மை இப்பர் ஆலயத்திலே அழுது விளம்ப ஆமா இப்படி அடிதொழுது வணங்கி சொல்லுகின்றாள் ஆ. ஆண்டவனே மகாதேவா பரமசிவா எங்களுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வரம் தாரும் தாரும் என்று சொல்லி சொல்லி அந்த ஆண்டவன் எனக்கு அழகாக அப்படி ஒரு தவமானம் செய்கின்றான் அவளுடைய தவத்திற்கு மிச்சி அந்த சிவபெருமான் அவளுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வரமானது கொடுக்கின்றாள் அவளும் 10 மாதம் சுமந்தாள் சுமந்து அழகாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் பெற்ற குழந்தையை கையில் எடுத்து அழகாக பிள்ளை பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் அவள் பெண் சிவகாமிதாசி காமிதாசி பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் சாமிதாசி சாமிதாசி முட்டார்கள் ஒரு முறையார் ஒரு முறையார் உன்னுடைய மாத்தாராட்டை ஆருடைய வேறிடுவோம்
பெற்றெடுத்த குழந்தையை ஆமா நீராட்டி சீராட்டி சேனையெல்லாம் ஊட்டி குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும். ஆமா அக்கா எடி அக்கா என்னடி என்னடி பண்ற? எடி நம்ம மைனி சித்தி எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆமா இங்க பாருடி. எடி உங்க வீட்ல ஏசி ஃபேன் எதுவும் இல்லையாடி? ஏசி ஃபேனா? ஆமா ஏன்னா ஒரே வெசர்ப்பு தாங்க இங்க அது மட்டும் தாண்டி குறை. அப்படியா? ஆமா இங்க பாருடி. என்னடி? இங்க பாரு இந்த குழந்தை எப்படி இருக்கு? அழகாக இருக்குடி. அழகா ஒன்னே மாதிரியே இருக்குடி. என் புருஷன மாதிரி இல்லையாடி? எடி உன் புருஷனை மாதிரி நீ முன்ன ஒண்ணு பெத்து வச்சிருக்கிறியே. ஆமா ஒரு ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை அது அந்த பிள்ளை. கள்ள பையில மாதிரியே இருக்குடி. என் புருஷன் ஆமா கேட்டுட்டே இருக்காரு கீழே இறங்கி போனமா இல்லையா? எடி நான் அவரை சொல்லலடி, ஆ, நான் கதையில சொன்னேன். ஆ. எடி என்ன? சரி அழகாக ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காளடி. ஆமா. எடி இந்த பெண் குழந்தைக்கு என்ன பேரடி சூட்ட போற? நீ இந்த கூட்டத்துல எதுக்கு வந்த? எடி நான் உங்க வீட்டுல நல்ல 3 பாயாசம், ஆ, 7 கூட்டு, சரி. 4 கறி சோறெல்லாம் வச்சு சாப்பாடு வைக்காங்கன்னு சொன்னேன். ஆ, அதுக்காண்டி வந்து லைட்டா ஒரு சின்னதா ஒரு 3 நேரம் சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருடி. என்னுடைய குழந்தைக்கு நீ ஒரு பேர் சுட்டு பார்க்கல? எடி உன் குழந்தைக்கு தானே? ஆமா. எடி நான் ஒரு குழந்தைக்கு பேர் சுட்டுவேன், ஆனா நீ என்னைய திட்டக்கூடாது. நான் திட்ட மாட்டேன். நான் சொல்லட்டாடி. சரி. எடி பண்டாரம். பொம்பளை பிள்ளடி. எடி பொம்பளை பிள்ளைனா பண்டாரத்தி. நிறுத்து, இவளை எங்க இருந்து கொண்டு வந்தடி? எடி பண்டாரத்தின்னு சொன்னா 4 வீட்டுல இறந்தது பிள்ளை சாப்பிட்டு பொழைச்சிக்கலாம்டி. அந்த அளவுக்கு எல்லாம் தேவையில்ல இல்லடி என் பிள்ளை. அப்படியா? ஆமா. எடி என்ன? நம்ம அக்கட்ட கேட்டு பாருடி. அவள்கிட்ட கேளு. எடி என்ன? எடி நம்ம தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு பாருடி. ஆமா. எடி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு அழகான பெயர் சுட்டுடி. குழந்தை அழகா இருக்கு, அதனால அனிதான்னு பேர் போட்டுடலாம். ஏ அப்பா, பிள்ளை அடி வச்சுட்டு போயிருண்டி. ஆமா அங்க ராஜேஷ் அடிக்க வந்துருவோம் மாடி. எப்படி உனக்கு அடி கன்ஃபார்ம்? எடி என்ன? எடி என்னடி? அந்த பிள்ளைய பெத்தது நீ. ஆமா. பிள்ளைய பெத்தவளுக்கு தான் அதோட அருமை தெரியும். பெற்றவள் நாம் இருக்க மற்றவர் இதற்கு பெயர் சூட்ட வேண்டும். நீயே ஒரு பெயரை சுட்டடி பாப்போம். பெற்றவளுக்கு தானே பிள்ளையுடைய பெருமை தெரியும். கண்டிப்பாக. என்று பெற்றெடுத்து குழந்தையை நீராட்டி சீராட்டி ஆமா. அழகாகவே லட்சுமி என்று வேலை சூட்டினாள். லட்சுமி கடாட்சமாக இருக்கின்ற காரணத்தினால் லட்சுமி என்று சொல்லக்கூடிய பெயர் நாமத்தை சூட்டுகின்றார். பெயரை சூட்டி குழந்தையை கையிலெடுத்து தாராட்டுகின்றாள். சரி. சின்னம் சிறுத்தேன் மலர் சம்பவளவாய் மலர் ஆரிரோ கண்ணையாரோ ஆரிரோ கண்ணையாரோ சின்னம் சிறுத்தேன் மலர் சம்பவளவாய்
சீராட்டி சீராட்டி ஆமா தங்கத்தினால் செய்த தொட்டிலே கிடத்தி தாராட்டி குழந்தை எப்படி வளர்த்து வருகின்றாள் பாருங்கள். எப்படி வளர்த்து வருகின்றாள். நாளும் ஒரு நல்ல மேனையுமாய் பொழுது நல்ல ஒரு வண்ணமுமாய் வளரும் விதை நல்ல சந்திரனை போல் சந்திரனை போல் வளர்த்துவார் அந்த பாலகியே சந்திரனை போல் ஓர் வயது சென்று இரண்டாகி மூன்று பின்பு நான்காகி அவள் தான் பிடித்தாள். ஒன்றார திருவயதில் ஆமா ஊர்ந்து விளையாடுகின்றார். இரண்டான திருவயதில் இருந்து விளையாடுகின்றாள். ஒன்றான திருவயதில் முடியிறக்கி காது குத்துகின்றார்கள். நான்கான திருவயதில் நடந்தோடு விளையாடுகின்றாள். ஐந்தான திருவதில் அதாவது குழந்தைங்க ஐந்தான திருவயசுல தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அம்மா என்ன எனக்கு அந்த ட்ரெஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா இந்த ட்ரெஸ் போட்டா எனக்கு நல்லா இருக்கும். ஆமா இந்த மெடி போட்டாதான் எனக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அந்த காலத்துல எல்லாம் ஒரு துண்டை கிழிச்சு கோமணமா வச்சு விடுவாங்க. ஆமா அது உனக்கு இருக்கும். இது பொம்பளை பிள்ளை. அப்படியா? ஆமா நான் சொல்றது ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து சொல்றேன். சரி சரி. ஆனா இந்த காலத்துல என்ன தெரியுமா செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? விதவிதமா துணி கடை திறந்து பிள்ளைங்களுக்கு துணி வாங்கியே நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமெல்லாம் பாதி பேரும் பொழுது. ஆமா ஆமா இப்படி குழந்தையை வளர்த்து வரும்போதே சரி மேலும் இப்படி வளர்த்து வருகின்றாள் வாருங்கள். எப்படி கண்ணதிலே மையை தீட்டி கற்குழலை பின்னலிட்டு கண்ணதிலே மையை தீட்டி கற்குழலில் தண்ணீர் வைத்து நடி வெண்ணுறுதி வெண்ணுறுதி அண்ணனை வெண்ணுறுதி ஆயிலையாள் வந்து வாரள் வந்து வராள் ஆயிலையாள் வந்து வாரள் வந்து வராள். வார்ப்புரிக்கு வார்த்தது போல் அங்கே நாள் வளர்ந்து வாராள். வார்ப்புரிக்கு வார்த்தது போல் வஞ்சி நல்லாள் வளர்ந்து வாராள். வளர்ந்து வரும் நாளையிலே நாளையிலே வளர்ந்து வரும் நாளையிலே வன்மையுள்ள ஆடவர்கள் ஆடவர்கள் வன்மையுள்ள ஆடவர்கள் ஆடவர்கள். கண்ணதிலே மையை தீட்டி ஆமா பார்குடலை விண்ணரிட்டு நின்னுட்டு அப்படி பொன்பொருவை வளர்த்து வருகின்றார்கள். ஆமா வார்ப்புரிக்கு வார்த்தது போல் வளர்த்து வருகின்றாள் இந்த மங்கை நல்லாள் லட்சுமியாள். இப்படி வளர்த்து வரக்கூடிய சமயத்தில் மங்கை நல்லாளுக்கு 10 வயது ஆகின்றது. சரி. இந்த 10 வயதிலே இந்த சிவகாமி தாசியானவள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றாள்? தன்னுடைய குலத்தொழிலாகிய நாட்டிய தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இவன் இந்த குழந்தையை பெற்று எடுத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன? இந்த குழந்தை நல்ல நாட்டியம் ஆட வச்சு இவள்கிட்ட இருந்து நல்லா சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஏம்ல தான் இவன் இந்த குழந்தையை பெற்று ஆமா எடுத்து. எண்ணம். ஆமா இப்படி பெற்றெடுத்தா பாத்தீங்களா தன்னுடைய தொழிலான நாட்டிய தொழிலை படிக்க வைக்கணும்னு சொல்லி அழகாக நாட்டியம் ஆட வைக்கின்றாள் இந்த பெண்கொடியானவள். இப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையில் மேலும் இந்த லட்சுமியுடைய அழகானது எப்படி இருக்கிறது பாருங்கள். சந்திரனை காணாலும் வருகிறப்ப சூரியனை காணாலும் சுற்றி வருகிறப்ப ஆடுகின்ற நாகத்திற்கும் ஆடுகின்ற நாகத்திற்கும் அடிமடியின் கற்பகொண்டு நாகத்திற்கும்
காலாலும் சுற்றி ஒரு கற்பமுண்டு ஆடுகின்ற நாகத்திற்கும் வயிற்றிலே கற்பமுண்டு ஓடுகின்ற தண்ணீருக்கும் ஆமா ஒரே ஒரு கருப்பம் உண்டு. கண்டிப்பாக. ஆனால் இந்த லட்சுமிக்கு என்ன தலைமுடி கருப்பொழியே தானே ஒரு கருப்பும் இல்லை. ஆமா, கருவழி கருப்பை வெளியே வேறொன்றும் கருப்பும் இல்லை. ஆமாம், இப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் தினத்திலே இந்த சிவகாமி தாசியானவள் சொல்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? என் அருமை செல்வங்களே, என்ன 2 பேர் இங்க வருங்கப்பா. வந்துட்டோம்மா. எனக்கும் வயசாயிடுச்சு. சரி, இனி நான் ஆடுன யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா தள்ளி வருவேன், எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆமா, ஆகையால் ஏதோ ஒரு உங்களை நான் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டேன். அப்படியாம்மா? அம்மா, என்ன நீங்க எப்ப இத சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தம்மா. என்ன சொல்லுவீங்க? என்ன எங்களை எப்ப ஆட சொல்லுவீங்க, அடிக்க சொல்லுவீங்க? ஓஹோ, நீ நல்லா அடிப்பியோ? ஓரளவு என்னால முடிஞ்ச அளவு அடிப்பேன். ஆகட்டும் ஆகட்டும் என்று அம்மையப்பர் ஆலயத்தில் வந்தாள். சரி, அம்மையப்பர் இடத்திலே ஆமா விடை வாங்கினாள். என்ன? அதாவது அம்மையப்பர் ஆலயத்தில், அதாவது ஒவ்வொரு தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க பாருங்க. ஊருன்னு ஒண்ணு இருந்தா ஒரு தலைவர், ஒரு செக்கு சுருட்டி எல்லாரும் இருப்பாங்க. அது என்ன செக்கு சுருட்டி? இப்போ எங்க ஊர்ல ஒரு குழு 20 பேர் பெண்கள் சேர்ந்த ஒரு குழு ஒண்ணு நடக்கு. ஆமா, அதுல தலைவர், செக்கு சுருட்டி, பொருள் சுருட்டி அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்கிறாங்க. அது என்ன செக்கு அந்த சுருட்டி? செக்கு சுருட்டி செயலாளருங்க. செயலாளர், பொருளாளர். ஆமா, ஏன்னா இவங்க செயலாளர் சொன்னா இவங்க கையெழுத்து போட்டாதாங்க செல்லம் செக்கு. ஓஹோ, அதனாலதான் செக்கு சுருட்டி, பொருள் சுருட்டின்னு சொல்லி 3 பேர் உண்டு. ஒண்ணு யாரு சுருட்டிடுறாங்க? ஆளு கை அப்படின்னு சொல்லி 3 பேர் இருந்தாதான் எல்லாம் நடக்கும். 20 பேர் சேர்ந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பெரிய ஊர் அடக்கியாளன்னு சொன்னாங்க, ஒரு நாட்டாமணி ஒருத்தர் கண்டிப்பா வேணுங்க. ஆமா, அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த தலைவர்கிட்ட இந்த சிவகாமி தாசி வர்றா. ஐயா, என்ன ஊர் தலைவர் நீங்க தானே? ஆமா, நான் தான். சொல்லு. வணக்கம். வணக்கம். என்ன யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுதுமா. உனக்கு காபி, டீ, மோர் ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம் ஐயா. பக்கத்துல நான் கணக்கு கொண்டு வெட்டி போட்டிருக்கேன். இங்க பாருங்க ஐயா, அதாவது என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றதே திருகண்ட நட்டுவன் லட்சுமி. அவங்க 2 பேரையும் இந்த அம்மையப்பர் ஆலயத்திலே அரங்கேற்றம் செய்யணும்னு நான் நினைச்சிட்டேன். நானும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், நீயே வந்து கேட்டுட்ட. ஆமா, ஏன்னா நீ உனக்கு வயசாயிட்டு பத்தியா? ஆமா, எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் ஒண்ணும் நடக்காது. ஆமா, வயசான காலத்துல என்னமோ உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, அதனால உன் பிள்ளை ரொம்ப அழகா இருக்காங்கன்னு ஊருக்குள்ள அங்கங்க பேசிக்கிட்டாங்க. சரி, அதனால அந்த பிள்ளை கொஞ்சம் ஆட விடலான்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியா? சரி, வா, நீ செஞ்சபடி செஞ்சிருவோமா? என்னைக்கு? என்ன? நாளை மறுநாள் புதன்கிழமை. ஆமா, புதன் அதாவது பொண்ணு கிடைத்தாலும் புதன்கிழமை கிடைக்காது. ஆமா, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆகையால் புதன்கிழமை அரங்கேற்றம் செய்திருவோமா? கண்டிப்பா செஞ்சிருவோமா? ஆகட்டும். என்ன ஆகட்டும் என்று சரி, தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைத்து அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து என்ன சொல்லி லட்சுமியானவள் அம்மையப்பர் பாதத்தை அடிவணங்கினாள். தாய் தந்தையருடைய பாதத்தை அடிவணங்கினாள். ஏன்னா அந்த பெண்குடிய லட்சுமிக்கு குரு யாரு? இந்த சிவகாமி தாசி. ஆமா, அந்த சிவகாமி தாஸ் எந்த குருவை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு குரு வணக்கம் செஞ்சாதாங்க எதுலயுமே முன்னேற முடியும். ஆமா, குருவோட சாபத்தை வாங்கிட்டோம் வைங்க, சரி, அவன் ஒரு படி வரை கால் எடுத்து வைக்க முடியாது. ஆமா ஆமா, அதனால குருவை என்னைக்குமே மறக்கூடாது. அதனாலதான் நம்ம பாடசும் போது முத குருவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம அந்த கதையை தொடங்குறோம். சரி, அப்படி என்று சொல்லி இந்த லட்சுமி தாசியானவள் சிவகாமி தாசிக்கு எப்படி குரு வணக்கம் செய்கிறாள் பாருங்க. தங்க பதுமை வந்து சதுராடுது, தங்க பதுமை வந்து சதுராடுது, அதில் சந்தன பொற்குளம்போ இளைங்கோடுது. தங்க பதுமை வந்து சதுராடுது, மோகினி என்பதிவள் பெயரல்லவோ, நெஞ்சம் மோகம் பிறந்திருக்கும் சீரல்லவோ.
மோகினி என்பதிவள் பெயரல்லவோ நெஞ்சம் மோகம் பிறந்திருக்கும் சீரல்லவோ மாலவன் பெண்மை கொண்ட மலரல்லவோ கோபி மனதை மயக்குகின்ற சிலையல்லவோ தங்க பதுமை ஒன்று சதுராடுது அதில் சந்தன பொற்குழம்பு இணைந்தோடுது தங்க பதுமை ஒன்று சதுராடுது கனியை பிளந்து வைத்த கலசங்களும் முழு கள்ளில் வடித்தெடுத்த அமுதண்ணமும் இலையில் மறைத்து வைத்த மலப்பந்தலும் காணும் எவருக்கும் போது தரும் இதழ் வண்ணமும் கொண்டு தங்க பதுமை ஒன்று சதுராடுது அதில் சந்தன பொற்குழம்பு இளைந்தோடுது தங்க பதுமை ஒன்று சதுராடுது முத்துமணி திரள் கட்டி அணைத்தொரு பூச்செண்டு முத்துமணி திரள் கட்டி அணைத்தொரு பூச்செண்டு மொய்த்த சுகம் வர ஓடி வரும் சில பொன்வண்டு முத்துமணி திரள் கட்டி அணைத்தொரு பூச்செண்டு மொய்த்த சுகம் வர ஓடி வரும் சில பொன்வண்டு தத்தை முகத்தொரு முத்து பதித்தவன் நான் என்று தத்தை முகத்தொரு முத்து பதித்தவன் நான் என்று தழுவார்கள் சில ஆவலோடு சுகம் பழகுவா சில தங்க பதுமை ஒன்று சதுராடுது அதில் சந்தன பொற்குழம்பு இளைந்தோடுது தங்க பதுமை ஒன்று சதுராடுது காலம் பிறந்ததென்று களி கொள்ளுங்கள் உங்கள் கவலை முடிந்ததென்று மொழி சொல்லுங்கள் காலம் பிறந்ததென்று களி கொள்ளுங்கள் உங்கள் கவலை முடிந்ததென்று மொழி சொல்லுங்கள் தேவ உலகில் திருநாள் காணுங்கள் இந்த தேவி துணையில் பல நாள் வாழுங்கள் தங்க பதுமை ஒன்று சதுராடுது அதில் சந்தன பொற்குழம்பு இளைந்தோடுது தங்க பதுமை ஒன்று சதுராடுது இப்படி அந்த லட்சுமியானவள் நாட்டியாடுறா பாத்தீங்களா? எப்படி வாருங்கள் எப்படி? அன்னமதி கமலர் பாதம் கமலர் பாதம் கமலர் பாதம் அம்மையப்ப திருக்கோவில் திருக்கோவில் அன்னகிரி கமலர் பாதம் கமலர் பாதம் கமலர் பாதம் அம்மையப்ப திருக்கோவில் திருக்கோவில்
இப்ப ஆலயத்தில் வந்தாள். ஆமா இந்த லட்சுமியானவள் ஆட்டியத்தை முடிக்கக்கூடிய நேரத்திலே அது ஆலயத்தில் யார் பூஜை செய்து வருகின்றார் பாருங்கள். அந்த சிவபாப்பான் இருக்கான் பாத்தீங்களா, ஆமா, அவனுடைய மகன் வேலவன் பூஜை செய்து வருகின்றான். சரி, இப்படி பூஜை செய்து வரக்கூடிய சமயத்தில் பார்த்தான் இந்த வேலவனானவன் என்ன அழகா ஆடுற அந்த பெண்மணியானவள். ஆமா, ஆட்டம்னா இதில் ஆட்டமா அங்க பூஜை செய்தான் பாத்தீங்களா. சரி, அங்க திரும்பி பார்த்தவன் இவனுக்கு கண்ணு பூதம் இங்க வந்துச்சு. ஆமா, இங்க வந்து பார்த்தவன இவன் அப்படியே மதிமயங்க அப்படியே நிக்கான். இந்த வேலவ வேதியனுக்கு ரொம்ப நாளா ஆசை. என்ன ஆசை? இந்த லட்சுமியானவள் ஆலயத்திலே நாட்டியம் ஆடி வருகின்றான். ஆமா. இந்த வேதியன் பூஜை செய்து வருகின்றான். ஆமா, இந்த லட்சுமியின் மீது காதல் கொள்கின்றான். ஆமா, ஒரு தலை காதல் நினைக்கின்றான் இந்த வேதியன். என்ன ஒரு நாளாவதாவது மனைவியாக அடைய வேண்டுமே, ஆனால் வாழ்ந்தால் இவளோடு வாழ வேண்டும். இல்லைன்னு சொன்னா கருங்கல்ல முட்டிட்டு செத்துறணும். ஆமா, அப்படின்னு சொல்லி மனதுக்குள் எண்ணி ஒரு நாள் இவள் இந்த நாட்டியத்தை முடித்து விட்டு அப்படியே கோயில வந்து சிவன் ஆலயத்தில் வந்து அப்படியே வணங்கி நின்னா பாத்தீங்களா. ஆமா, இவன் அங்க பூஜை செய்து தட்டை கொண்டு வந்தவை அவளை பார்த்தோன்னே அப்படியே மயக்கம் வந்த மாதிரி அப்படியே கீழே விழ போனான். கீழே விழுந்தா வாருங்க. இல்ல, கீழே விழ போனாங்க. போன உடனே இந்த லட்சுமியானவள் ஐயோ விழுந்துட்டாங்க நம்ம அத்தா அப்படின்னு சொல்லி அப்படியே ஏந்தி பிடிச்சா பாத்தீங்களா. இவன் மயக்கம் வந்த மாதிரி அப்படியே நடிச்சு அவன் மடியில விழுந்துட்டான். ஐயா, என்ன திடீரென்று என்னுடைய பாதத்தில் விழுந்திருக்கின்றீர்களே. ஆமா, யாராவது பார்த்தா நம்மளை தவறாக நினைத்து கொள்ள மாட்டார்களா? ஒண்ணுமே நினைக்க மாட்டாங்க லட்சுமி. எனக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு, நம்ம வீட்டுக்கு போகலாமா? உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு இல்லம்மா, உங்க வீட்டு எங்க இருக்கு? என்னுடைய வீடு பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னு சொன்னா இனி அப்படியே கை தாங்கல பிடிச்சு உங்க வீட்டுக்கு கொண்டுட்டு ஆகட்டும் என்று விரும்பி அந்த நம்பி யாரும் தாசி மகள் தன்னை கண்டு மணியால் மேல் கண்ணோட்டம் போட்ட நிலை விரும்பி அந்த நம்பி யாரோ தாசி மகள் தன்னை கண்டு மொழியாள் மேல் கண்ணோட்டம் போட்டனே வீட்டில் வர கண்டாடி தாசியுட தாயாரோ இப்படியாகவே இந்த வேதியனை அழைத்துக் கொண்டு லட்சுமியானவள் வருகின்றாள். வீட்டுக்கு வந்து அப்படியே கதவை தட்டுறா. அம்மா, என்ன அம்மா, என்னடி கதவை திறடி. திறந்துட்டேன்டி. எது நடி? யாரடி அது கூடல வந்திருக்கா? சாமி வந்திருக்குமா? எடி சாமி கோயில்ல அடி இருக்கும், இங்க இருக்குடி வந்து. சாமி 1 மணிக்கு தான் வரும்னு சொல்லிச்சு, அது வேற சாமி. அப்படி சொன்னா இது யாரடி? இது ஆசாமி. நம்ம கோவில் இருக்குல்ல, கோயில் இருக்கு, அந்த கோயில்ல சிவபாப்பான் மகன் இருக்கின்றாரு வேலவ வீதிய. ஆமா, வந்திருக்காருமா. எடி என்ன எடி நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்காடி. என்ன காரியம்? சத்தம் போடாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாடி. ஏம்மா, என்ன ஏன் சத்தம் போடக்கூடாது? எடி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பாத்துருவாங்கடி. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா என்ன, நான் தப்பா செய்யறேன்? எடி நீ தப்பு பண்ணல, ஆனா பாக்குறவங்களுக்கு அது தப்பா தெரியும். நீ சத்தம் போடாம வாடி உள்ள. வேலவரே, என்ன உள்ள வந்து வரேன் அப்படின்னு சொல்லி இந்த லட்சுமியானவள் வேலவனை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க பாத்தீங்களா. பார்த்தாலும் இந்த சிவகாமி தாசியானவள் என்ன நம்மளை விட நம்ம பொண்ணு பெரிய கைகாரியா இருக்கிறா. பிடிச்சா ரொம்ப முருங்க கொம்பையா பிடிச்சிருக்கா, புளியங்கொம்ப பார்த்து பிடிச்சிருக்கா. முருங்க கொம்பை பிடிச்சிருந்தா முறிஞ்சு விழுந்திருப்பா கண்டிப்பாக. ஆனா இவ பிடிச்சிருக்கிறது புளியங்க. ஆனா புளியங்கொம்பும் பிடிச்ச இடத்துல பிடிச்சிக்கிறது ஒடிஞ்சு உள்ளதாங்க செய்யும். ஆனா இவ பிடிச்சிருக்கிறது பெரிய, ஆமா பெரிய பார்த்து பிடிச்சிருக்கா, பெரிய தண்டு வளத்தை பார்த்து பிடிச்சிருக்கா. பிடிச்சா பாத்தீங்களா. அப்பதான் மனதுக்குள் நினைக்கின்றாள், என்ன நம்ம ஒரு வழியா வசதி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சிவகாமி தாசியானவள் மனதுக்குள் நினைக்கிறாள். இந்த வேலவனும் தினமும் நாட்டியம் ஆடிவிட்டு கோயில பூஜை செய்து விட்டு லட்சுமியானவள் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள வர்றான்.
ஒரு நாள் இந்த சிவகாமி தாசி மனதுக்குள் நினைக்கின்றாள், என்ன நிற்கின்றார்? ஒரு பூவில் தேனிருக்கும் வயதான் வண்டுகள் அந்த பூவை சுற்றி சுற்றி வரும். கண்டிப்பாக. அந்த பூவினுடைய தேனாது தீர்ந்துவிட்டதானால் மாற்றம் பூவிடத்தில் சென்றுவிடும். கண்டிப்பாக. அது போலவே நம்முடைய மகளிடத்திலே அழகு இருக்கும் வரைதான் இந்த வேதி நம் மகளை சுற்றி சுற்றி வருவார். இல்லை என்று சொன்னால் விட்டு விட்டு சென்று விடுவான் என்று நினைத்த இந்த தாசியார்கள் என்ன நினைக்கின்றாள் தெரியுமா? இந்த வேதியனை வசப்படுத்தணும். வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வசிய மருந்து கொடுக்க வேண்டும். ஆமா, இந்த காலத்துல நிறைய வீட்டுல அப்படிதாங்க நடக்கு. என்ன எனக்கு வசிய வச்சு நல்ல கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. அனுபவம் பேசுதா? ஆமா. எப்படி கைவசப்படுத்துகின்றால் வாருங்கள். என்ன? மறந்திடவே வேண்டும் என்று மனது வர தேடு வாழா ஆடிவிட்டு விந்தோடனே அதே மடி செய்து ஓட்டி பிழைகிட்ட வித்தாது பிழைகிட்ட வித்தாது வித்தோடனே கருதாகோ தேடி வைத்த மருந்து எல்லாம் திருடிலே நான் ஓடனே பாடுபட்ட மருந்து எல்லாம் பாடுபட்ட மருந்து எல்லாம் ஆசிலையில் ஒரு புகழா அண்ணே, என்ன? அதாவது வசப்படுத்தணும்னா என்ன ஒரு செய்யணும்? மார்பு எடுக்கணும். என்னது? மார்பு. பார்ப்பு தானே. நம்ம கோட்டத்துல கூல கடையில நிறைய இருக்கு. அந்த வார்ப்புல ஆ. ஒரு 10 லிட்டர் எண்ணெய் ஊத்தணும். சரி. பெரிய வார்ப்புல நாங்க பக்கத்துல சமையல் பறையில அது என்ன எண்ணெய்? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய். நல்ல எண்ணெய் போட்டு மண்ணெண்ணெய் நீ கேட்டோன்னா இதோட கொஞ்சம் கொளுத்ததுக்கு அதை மண்ணெண்ணெய் கேட்பாங்க உங்களுக்கு. sunflower oil. அதை போட்டு வசக்கிடணும். அப்படிதானே? ஆமா, ஒன்னிய போட்டு அதில் வசக்கணும். பாமா நீயே அவ்வளவுதான். அப்படின்னா வசக்கிறதுனா என்னது? வசிய மருந்து என்று சொன்னால் பலவிதமான மருந்துகளை சேகரிக்கின்றாள் இந்த சிவகாமி தாசியார். கைவசப்படுத்தணும். ஆமா, கைவசப்படுத்த வேண்டும் என்று தெரியும். அண்ணே, என்ன? கைவசப்படுத்தணும்னா எப்படி கைவசப்படுத்துவாங்க? கைவசப்படுத்த வேணுங்கிற வேலையெல்லாம் இந்த ஆம்பளைங்களுக்கு கிடையாதுங்க. சரி, உங்களை மாதிரிப்பட்ட பொம்பளைங்களுக்கு தான் கைவசப்படுத்துறது எப்படின்னு தெரியும். ஐயோ, ஆம்பளைங்களுக்குன்னா வாயில விரல் வச்சா கடிக்கே தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களா. என்ன? ஒரு பெண்ணையும் ஒரு மாப்பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. முத நாள் அப்படிதானே? முத நாள் கூட்டிட்டு வந்தோடனே இந்த பொண்ணு 2 நாள் கொஞ்சம் நல்லா தான் இருப்பா. 3ஆவது நாள் என்ன தெரியுமா செய்வா? காப்பி, மாமியாரு காப்பி கேட்டோன்னு சொல்வா, காம கிழட்டு மூதேவிக்கு காப்பி கொடுக்கணுமா காப்பி அப்படின்னு கிளடு கோழி போறத பேரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழியில அடுத்த மாமனார் வந்து எம்மா கொஞ்சம் தண்ணி இருந்தா தர விடாதா அப்படின்னுட்டு மூதேவி வருது தண்ணி கேட்கறதுக்கு. எதுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும்? அப்ப இந்த